சிறு வயதிலேருந்தே ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறைங்கிற மாதிரி இல்லைன்னா இப்போ சின்ன வயசுலேருந்தே இப்போ ரிஷபராசி நல்ல செல்ல குழந்தைங்களா வளர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே வெளியே வரப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இப்போ ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அதுலேயும் அந்த 3 நட்சத்திரங்கள் வருது. அந்த 3 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது. யார்கிட்ட எப்படி பழகுறோம், வார்த்தைகளை எப்படி த்ரோ பண்ணி பேசுகிறோம், எப்படி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி எப்படி அந்த காரியத்தை நம்ம சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இவங்க வந்து கலை சம்மந்தப்பட்ட ஆர்ட் ரிலேட்டடான விஷயங்கள் டச் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ரிஷபமே வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறப்போ எனிதிங் ரிலேட்டட் டு பியூட்டி அண்ட் ஆர்ட் என்டர்டெயின்மெண்ட் இவங்க ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறக்கும் மற்றவங்கள சந்தோஷமும் வச்சுக்கிறக்கும் இவங்களால மற்றவங்களுக்கு இவங்களுடைய குரல் கேட்கறதுனாலையோ இவங்களுடைய முகத்தை பார்க்கறதுனாலையோ மற்றவங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு இயற்கையாகவே கால்நடைகள் ரொம்ப பிடிக்கும். அனிமல்ஸை வளர்க்குறது, பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது. இவங்க போயிட்டு இருந்தால் கூட ரோட்டில் இருக்க ஒரு தெருநாய் கூட இவங்கள்ட்ட கொஞ்சம் அன்பாக பாசமாக வருது. எங்கேயோ பறந்துட்டு இருக்க ஒரு கிளி இவங்கள்ட்ட வர்றது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சம்டைம்ஸ் ஆச்சரியமாகவே இருக்கும். சீக்கிரமாக மனிதர்கள் கிட்ட பழகிறத விட மிருகங்களோட கனெக்ட் ஆகிடுவாங்க.